அமேசான்ல உங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை எப்படி சேல் பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கிட்டே இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்காக தான். அமேசான்ல உங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை எப்படி சேல் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஹர்ப்லிப்ஸ் காஸ்மெட்டிக் சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அமேசான் அண்ட் பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வெல்கம் டு Herbs Lips Cosmetic. நான் உங்கள் நந்தகுமார், ஃபவுண்டர் ஆஃப் Herbs Lips Cosmetic and பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அண்ட் ட்ரைனர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான சோசியல் மீடியாவோட இ காமர்ஸ் வெப்சைட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் லெவல் ஆஃப் ஸ்கேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படி வந்து கேபிட்டலை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணலாம், அப்பர் லெவலுக்கு இல்ல ஹை லெவலுக்கு நம்ம பிசினஸ் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸோட இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்கும். இந்த அமேசான்ல இல்ல பிளிப்கார்ட்ல இல்ல மீஷோல ஒரு பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ட நம்ம போயிட்டு நிக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல அவங்களுக்கு நிறைய பே பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல அக்கௌண்ட் ஓப்பனிங்கே நம்ம பே பண்ணி தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நம்ம இதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருப்பீங்க. இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல்ல வீட்லயே வந்து சில காஸ்மெட்டிக் பொருள் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் லெவல்ல நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் புக்ஸ் சேல் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேல்ஸ் பண்றாங்களா, இல்ல பொட்டிக் நீங்க வச்சிருக்கலாம். நீங்க இல்லைன்னா இத மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ வந்து போஸ்ட் பண்ணி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல்ல இன்வெஸ்ட் பண்ணி லார்ஜ் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களோட க்ரோத் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும், அவங்களோட கிராஃபோட லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏதோ ரொம்ப டவுன்லயே இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி சேல்ஸ் பண்றங்கிறதே ஒரு தாட்ஸ் இல்லாம இருக்கும். பட் எல்லாருமே சொல்லுவாங்க அமேசான்ல போய் நீங்க சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் எல்லாருக்குமே டவுட் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சோசியல் மீடியால நம்ம எப்படி வந்து உள்ள வரலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த அமேசான்ல சேல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ணணும். வெதர் யூ ஆர் அ மேனுஃபேக்சரர், இல்ல வந்து நான் ஒரு பொருளை வெளியில இருந்து வாங்கி அதை நான் சேல் பண்ண போறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு லேப்டாப், இப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பவுச் இருக்கு. இந்த பவுச்சை நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்னா இதுல ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கும், அண்ட் இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இல்ல இதை நான் வெளியில இருந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலயோ ஒரு ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ், இல்ல பெங்களூர்லயோ இல்ல பாரிஸ்லயோ இது வந்து ஒரு 100 ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் ஒரு கடை வச்சிருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா 50 பைசாக்கு எனக்கு ஒரு பவுச் கொடுக்குறான், இதை வந்து நான் அமேசான்ல சேல் பண்ணலாமா? தாராளமா சேல் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கு. சோ இதை நான் ஒன்னா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் லெவல் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம இருக்கணும். பிசினஸ் லெவல் கேட்டகரினா இவர் மேனுஃபேக்சரரா இருக்கலாம். ஓகே, இந்த மேனுஃபேக்சரா இருக்கீங்கன்னா ஆல்ரெடி யூ ஹேவ் அ சர்டன் டாக்குமெண்ட்ஸ். லைக் வந்து பாத்தீங்கன்னா மினிமலா உங்கள்ட்ட ஒரு ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கும், ஓகேவா? த மெயின் மேண்டேட்டரி இஸ் அ ஜிஎஸ்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரேட்மார்க் சர்டிபிகேட், ஓகேவா? பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட ட்ரேட்மார்க் சர்டிபிகேஷன் இருக்கும். இது வந்து நான் வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன். நான் பிசினஸ் கேட்டகரிங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் கேட்டகரியில மேனுஃபேக்சரிங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் நான் பிசினஸ், அதாவது ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு இதை பத்தி ஜீரோ நாலேஜ் அப்படிங்க இருக்கிறவங்களுக்கு நான் பின்னாடி வரேன். நான் சோ ஒரு நோட் பேப்பர் எடுத்து வச்சுங்க, நான் என்ன டாக்குமெண்ட் சொல்றேன்னா அதெல்லாம் நீங்க ரைட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி. அமேசானுக்கு மேண்டேட்டரியா ஜிஎஸ்டி தேவை, நான் ஜிஎஸ்டியுமே இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். மெயினா நம்மளுக்கு ஜிஎஸ்டி தேவை. நெக்ஸ்ட் ட்ரேட்மார்க் சர்டிபிகேட், ஓகேவா? இந்த ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் நீங்க ரிஜிஸ்டர் ஆகி ட்ரேட்மார்க்ல இருந்து ரிஜிஸ்டர் ஆகி தான் வந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒன்ஸ் ட்ரேட்மார்க்கு போய் அப்ளை பண்ணி அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தாலே உங்களுக்கு ரெடி என்ஃப், அதுவே போதுமானது. நிறைய பேர் உங்களுக்கு மித் சொல்லுவாங்க, இல்ல உங்கள்ட்ட பிராண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து மாறும், ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே மாறும். அமேசானுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிளிப்கார்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு, மீஷோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ நான் ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அமேசான் முடிச்சுட்டு அடுத்த பிளிப்கார்ட் வரேன் நான், அடுத்தது வந்து மீஷோ வரேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சோ வீடியோ லென்த்தியா போகுது அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு நிறைய எல்லாரும் வீடியோஸ்லயுமே ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு கடகடன்னு போயிடுவாங்க. பட் நான் ரொம்ப தெளிவா பொறுமையா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான்
ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட இருக்கும், ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி சர்டிபிகேஷன் வாங்கிக்கலாம். அது ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப். இந்த அட்ரஸ் ப்ரூஃப் எப்படின்னா நீங்க எங்கேருந்து ஷிப்பிங் பண்ண போறீங்களோ அதோட அட்ரஸ் ப்ரூஃப், வாட் எவர் யூ, பேன் கார்டா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்களோட. நெக்ஸ்ட் பேன் கார்டு ஒன்னு மேண்டேட்டரி. ஓகேவா, ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனோட ஒரு பேன் கார்டு வந்து மேண்டேட்டரியா இருக்கணும். ஓகேவா, இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் பிசினஸ் பண்றவங்க நம்மள அமேசான்ல நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அமேசான்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்கிறது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இது இன்னும் ரொம்ப லென்த்தியா ஹார்ஸ் கணக்குல போகும். இதோட வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அமேசான்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றோங்கிறத நான் ஒரு வீடியோஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல டாக்குமெண்ட்ஸ் எப்படி தேவைப்படும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறேன். பஸ் இதை உங்களுக்கு புரிஞ்சாதான் அங்க போய் உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம், ப்ராடக்ட் வந்துடலாம், போட்டோ ஷூட் பண்ணிடலாம், எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். பட் சேல்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் ஜீரோ. உங்களோட கிராஃப்ஸ் இன்க்ரீஸே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கு. அதை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகேவா, இப்ப அமேசான்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. லைக் செல்ஃப் ஷிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2 மாடல் இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓன் ஷிப்பிங் ஒன்று இருக்கு. மொத்தம் 3 மாடல் இருக்குது நீங்க ஷிப்பிங் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு எம்ஆர்பின்னு சொல்லிட்டு நீங்க மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லி நீங்க ஒண்ணு எடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ அதுல இருந்து அமேசானுக்கு சட்டன் கமிஷன் ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கமிஷன் ஃபீஸ் ஒன்னு இருக்கு, அடுத்தது வந்து டெலிவரி சார்ஜ் ஒன்னு இருக்கு, க்ளோசிங் ஃபீஸ் ஒன்னு இருக்குது, அதுக்கடுத்தது தாண்டி ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து ஜிஎஸ்டி எப்படி கேட்டகரைஸ் பண்ணனா ஹெச்எஸ்என் கோடு மூலியமா உங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் ஆகும். ஓகேவா, இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு வாட்டர் கேன் நீங்க இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ல ஸ்டீல் வாட்டர் கேன் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பண்றதுல இந்த ஸ்டீலோட பாட்டிலோட பிரைஸ் ஒரு 100 ரூபான்னு வச்சுப்போம் தோராயமா. நீங்க ஒரு ஆன்லைன்லயோ இல்ல வந்து வெளியிலயோ நீங்க எவ்வளவு வித்துட்டு இருக்கீங்கன்னா 100 ரூபான்னு இதை நீங்க வித்துட்டு இருக்கீங்க. பட் அமேசான்ல அதே 100 ரூபா தான் விற்க முடியுமானா கிடையாது. இதுதான் கொஸ்டின் மார்க். இப்ப அமேசான்ல இப்ப இந்த வாட்டர் கேனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்எஸ்என் கோடு இருக்கு. இது வந்து ஒரு கிரைடீரியா. இப்ப 12% ஆஃப் ஜிஎஸ்டி இதுக்கு வரும். இப்ப நீங்க இதுக்கு எப்படி அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 100 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் ஒரு 100 ருபீஸ் இருக்குதுன்னா இதுக்கு என்னென்ன பேசுனா அமேசான கமிஷன் ஃபீஸ். அமேசான் இப்ப வந்து ஒரு ரொம்ப ரீசெண்டா இப்போ ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. 300 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பொருளுக்கு வந்து க்ளோசிங் ஃபீஸ், அதாவது கமிஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமேசான் கொண்டு வந்தாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 23 to 24% கிட்ட அமேசானுக்கு வந்து கமிஷன் ஃபீஸ் மட்டுமே இருந்துச்சு. பட் இந்த தடவை அமேசான் கொண்டு வந்திருக்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த கமிஷன் ஃபீஸின் கட் ஆஃப்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா 300 ருபீஸ்க்கு கீழே இருந்தா மட்டும்தான், 300 அண்ட் அபோவ்க்கு வந்து இந்த கமிஷன் ஃபீஸ் மேண்டேட்டரியா இருக்கு. சோ நம்ம லோ லெவல் நம்ம வச்சுப்போம். 300% இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கமிஷன் ஃபீஸ் உங்களுக்கு கட் ஆயிடும். ஏன்னா 100 ரூபாய் தான் இருக்கு. பிளஸ் க்ளோசிங் ஃபீஸ் அப்படின்னு இருக்கும். க்ளோசிங் ஃபீஸ்னா என்ன, கமிஷன் ஃபீஸ்னா என்ன அப்படின்னா அமேசான்ல நீங்க ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் ஃபீஸும் வரும், க்ளோசிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. அது என்ன ப்ராடக்டா வேணா இருக்கலாம். இப்ப ஆவரேஜா அதுக்கு ஒரு 10 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, சோ இப்போ ஒரு க்ளோசிங் ஃபீஸ் 10 ரூபாய். இப்போ ஷிப்பிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஷிப்பிங் ஃபீஸ் 3 கேட்டகரியா நான் பிரிக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஷிப்பிங், அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. சோ மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்றேன். நான் இது எல்லாம் குழப்பமாயிடும். செல்ஃப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட நீங்களே பேக் பண்ணி நீங்களே லேபிளிங் பண்ணி நீங்க ரெடியா ஒரு பேக்கிங் பண்ணி நீங்க வச்சிருவீங்க. இப்ப இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் பாக்ஸ் போட்டு இதை ரெடி பண்ணி அமேசான் சொல்லிட்டு ஒரு லேபிள் எல்லாம் கொடுப்பாங்க. லேபிள் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சோ இப்படி இருக்கும். நீங்க அமேசான்ல எல்லாம் ஆர்டர் பண்ணவங்களா நீங்க பார்த்திருப்பீங்க. லைக் இந்த மாதிரி வந்து லேபிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, சோ இந்த மாதிரி லேபிள்ஸ் பிளஸ் இன்வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்க அதுல ஒட்டிட்டு நீங்க ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா போதும். அமேசான் பர்சனே வந்து வீட்டுக்கு வந்து நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்க போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்களே போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேவா, இது செல்ஃப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்னு அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்னா
அமேசான் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ஒவ்வொரு ஹப் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துட்டோம்னா சென்னையில ஒரு ஹப் இருக்கு, மா அப்படின்னு சொல்லுவாங்க, MAA அப்படின்னு சொல்லிட்டு. CBE அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஹப் இருக்கு. ஸோ இந்த சவுத் சைட்ல மதுரையில ஒரு ஹப் சம்திங் இருக்கு. இப்ப இத மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கு ஜோன் A, ஜோன் B, ஜோன் Cன்னு எடுத்து வச்சிருப்பேன். அங்கங்க ஒரு ஹப் இருக்கும். இப்ப நீங்க என்னன்னா, நீங்க இப்போ நீங்க இல்லனா கூட இப்ப நீங்க ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால ரெகுலரா வந்து ஷிப்பிங் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சமயம் நீங்க அவைலபிலிட்டி இருப்பீங்க, ஒரு நிமிஷம் அவைலபிலிட்டி இருக்க மாட்டீங்க. இந்த டயத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பேக்கிங், இந்த வாட்டர் கேனை ஒரு 100 வாட்டர் கேனை நீங்க பேக் பண்ணி பாக்ஸ் போட்டு அந்த 100த்தையும் ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள போட்டு உங்களோட பேர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் NK என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப NK என்டர்பிரைசஸ்னா அதுல ஒரு லேபிளிங் விட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, அந்த நம்பர்லாம் ஒட்டிட்டு இந்த 100 பாக்ஸையும் நீங்க எப்படின்னா அமேசான்ல வேர் ஹவுஸ் காமிச்சிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் அலாகேட் பண்ணி NK என்டர்பிரைசஸ் நேம் ஓட்டிட்டு அதுல 100த்தையும் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இப்ப கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அமேசான் வேர் ஹவுஸ்லயே அவங்களே எடுத்து லேபிளிங் பண்ணி ஷிப்பிங் பண்ணிட்டு அவங்களே கொண்டு போயிட்டு அங்க போகலாம். இதுக்கும் அதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? ரெண்டுமே ஒண்ணுதானே. இதுக்கு நான் அமேசான் காரண்ட கொண்டு போய் கொடுக்கணும், இது நானே வச்சுப்பேன். இதுலயுமே ஒரு சட்டன் ரெண்டல் ஃபீஸ்னு இருக்கு. ஏன்னா உங்க பொருளை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம ரெண்டல் ஃபீஸ்மே நம்ம கொடுத்தாகணும். இது என்ன கதையா இருக்குது, என்னோட பிரைஸுக்கு அதுக்கு நான் வீட்லயே வச்சு ஷேர் பண்ணிக்கலாம், நான் ஏன் அமேசான்ல கொண்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும், FBA கொடுக்கணும்? இதுலதான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இப்போ அமேசான்காரன் அவனோட லாபத்துக்கு தான் நம்மளுக்கு பார்ப்பான் இல்லையா. இப்போ நீங்க ஸ்டீல் வாட்டர் கேன் அப்படின்னு நீங்க தேர்ந்தீங்கன்னா ஒரு 10 வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, 10ல இருந்து 15க்குள்ள என்ன இருக்கோ அதுதான் குட் ப்ராடக்ட் சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா வாங்கிருப்போம் இல்லையா. நம்ம எல்லாரோட ஹேபிட்டுமே அப்படிதான் இருக்கும். ஆனா அமேசான் ஃபுல்ஃபில் ஷிப்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 15ல ஒன்னாதான் அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்ல உள்ளதை கொடுப்பான். ஓகேவா, உங்களோட வாட்டர் கேன் நீங்க செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்றத 15வதுக்கு மேலதான் உங்களுக்கு கொடுப்பான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 15 உள்ளதான் பிக்கப் பண்றேன். அப்ப அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்பிங்ல யாரு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அமேசான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பான். செகண்ட் ப்ரியாரிட்டி தான் உங்களுக்கு. ஓகேவா, சோ இப்படிதான் ஹேபிட் ஆகும். இதுதான் செல்ஃப் ஷிப்பிங்க்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்பிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ தேர்ட் கேட்டகரிஸ் அப்படின்னா வந்தோம் அப்படின்னா, நீங்களே லேபிள் பண்ணி நீங்களே ஷிப்பிங் பண்ணி நீங்களே வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது ST கொரியரோ ஏதோ ஒன்று போஸ்ட் ஆஃபீஸோ இல்ல பிளாப்லா திங்ஸ், இல்ல ப்ரொஃபஷனல் கொரியரோ இல்ல DTDஸோ இதுலயே நீங்க அனுப்பிக்கலாம். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்களே பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் எங்கேயாச்சும் மிஸ் அவுட் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், அமேசான் வில் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தான் அதுக்கு ஃபுல்லாமே ரெஸ்பான்சிபிள். எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, பிளாப்லா வாட் எவர், இது எதுக்குமே வந்து உங்க ஹவுஸை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் இதே அமேசானோட செல்ஃப் ஷிப்பிங்லயோ இல்ல அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஷிப்லயோ நீங்க அனுப்பிங்க அப்படின்னா, உங்க டோரை தாண்டி போனதுக்கு அப்புறம் the entire product responsibilities only is அமேசான். ஓகேவா, வாட் எவர் உங்க பொருள் உடஞ்சு போனாலோ, திருட்டு போனாலோ, லீக் ஆனாலோ, இல்ல ஏதோ அப்ஸ்டாண்ட் ஆனாலோ அமேசான் தான் பொறுப்பு. அதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு நீங்க கிளைம் பண்ணி அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் என்னவோ அதை நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்ஸ் இட் இஸ் டேமேஜ் ஆர் மிஸ்ஸிங் ஆனா மட்டும்தான். ஸோ இதுல இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்றேன். ஓகேவா, ஸோ அதுல நம்ம ஃபுல்லா பேசுவோம். இப்போ நீங்க ஃபுல் பேசினா இது வந்து ஒரு பெரிய கடல். இதை பத்தி நம்ம பேசணும்னா பெரிய இடத்துல நீங்க அமேசான் கிளாஸஸ் எல்லாம் போனீங்கன்னா 1 மாசம் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். நான் இது ஒரே மணி நேரத்து வீடியோத்துல சொல்ல முடியும்னா இட் இஸ் வெரி ரேர். உங்களை பெருசா என்னால சொல்ல முடியாது, அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்கேல் பார்ப்போம். ஸோ இது நம்ம பிசினஸ் கேட்டகரிக்கு பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் கேட்டகரி யாருன்னா, இப்ப வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணணும், ஹோல்சேல்ல நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு இதே கான்செப்ட் தான். நீங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து பை பண்ணுவீங்க. இந்த பை பண்ணதுக்கு நீங்க வந்து GST நம்பர்லாம் உங்களுக்கு நெசசரி கிடையாது. இதே மாதிரி ட்ரேட்மார்க்கும் நெசசரி கிடையாது. இது வந்து பிராண்டடுக்கு நான் சொல்லிட்டேன். நான் பிராண்டடுக்கு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டு வேணும், ஒரு பேன் கார்டு வேணும். அது வந்து இந்த பேன் கார்டோ அந்த ஆதார் கார்டு வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து ஷிப்பிங் பண்ண போறீங்களோ அதுவா இருந்துச்சுன்னா பெஸ்ட். இது 2 இருந்தாலே உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இப்போ இவங்களும் இதே கேட்டகரி தான். நீங்க அக்கௌண்ட், இவங்களுக்கும் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணுங்கிறது, GST இல்லாம எப்படி ஓபன் பண்ணலாங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நான் டெக்னிக்கல் பேராமீட்டர் எல்லாமே இங்க வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நீங்க எப்படி பிரைஸை டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, சேம் டிட்டோ அதே மாதிரி தான். இப்போ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேனை ஹோல்சேல்ல வாங்குறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க 100 ரூபாய் மார்க்கெட்ல விற்கிது அப்படின்னா, நீங்க ப்ராடக்ட் எவ்வளவுக்கு வேணும்னா அடிச்சு பேசி 50 ரூபாய்க்கு வாங்கணும். 50 ரூபாய்க்கு வாங்கினா மட்டும்தான் உங்களால சஸ்டைன் பண்ண முடியும்.
மார்க்கெட்ல இது பண்ண முடியும். ஓகேவா? அதனால நீங்க ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி, இப்ப 2 பேருக்கும் இதை நீங்க பாதியிலே விட்டுட்டு தான் நினைக்கலாம். இந்த 2 பேருக்குமே சேர்த்து ஒரே சார்ட் தான் வரும். அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் பாதில். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல நீங்க சேல் பண்ண போறீங்க. எப்படி சேல் பண்ண போறீங்கன்னா, ப்ராடக்ட் பிரைஸ் 100 ரூபாய், க்ளோசிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் போத்துங்க. இப்போ இந்த ஷிப்பிங் ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 56 ரூபாய் கிட்ட வரும். இது வந்து ரீஜனல் வைஸ் மாறும். அதாவது ஜோன் 1, அதாவது லோக்கல். இப்ப நான் சென்னையில இருக்கேன், சென்னையில இருக்கிற லோக்கல்ல ஒரு 50-60 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயே நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷிப்பிங் ஃபீஸ். இதை தாண்டி ஜோன் பிக்கு வந்து நீங்க போனீங்கன்னா, அதாவது ஒரு 350 இருந்து 500 கிலோமீட்டருக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு ரேட். இப்ப இதுல இருந்து நான் நார்த்துக்கு அனுப்புறேன். இப்ப டெல்லியில இருந்து ஒருத்தவங்க எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப டெல்லி, மும்பை, கொல்கத்தா இங்க இருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட். இதே மதுரை, திருச்சியில இருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. சென்னைக்குள்ளேயே, அதாவது செங்கல்பட்டு இந்த இடத்துல வந்து விழுப்புரத்துக்குள்ளேயே பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அது வந்து லோக்கல் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் பார்ப்பாங்க, ஜோனல், இப்படி பிரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு லோக்கலே வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 ரூபாய் கிட்ட ஆகும். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இதுக்கு கீழே போகாது, இதுக்கு மேல வேணா போகும். ஏன்னா நீங்க வீடியோல 56 ரூபாய் சொன்னீங்க, நான் போடுறப்ப உங்களுக்கு 70 ரூபாய் இருக்குன்னா டிபெண்ட்ஸ். அது ப்ராடக்டோட சைஸ், லைக் டைமென்ஷன் அண்ட் வெயிட்டை பொறுத்து அந்த ப்ராடக்டோட ஷிப்பிங் ஃபீஸ் வந்து மாறும். ஓகே, ஆவரேஜ் ஒரு 56 ரூபாய் நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை டோட்டல் பண்ணோம்னா ஒரு 56, 66, 166, ஒரு 170 ரூபாய் நம்ம வச்சுப்போம். இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துருச்சு 170 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வேற இருக்கு. ஓகேவா? ஜிஎஸ்டி எல்லாம் போக நமக்கு 200 ரூபாய் கிட்ட ஒரு ரவுண்டா வரும். ஓகே, ப்ராடக்ட் பிரைஸ் என்னமோ 100 ரூபாய் தான். ஆனா அமேசான்ல நம்ம 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணாதான் நமக்கு 100 ரூபாய் வந்து சேரும். ஓகேவா? என்ன சார் இப்படி நீங்க சொல்றீங்களா? எனக்கு நீங்க எப்படி நான் டபுள் த பிரைஸ் வந்து மார்க்கெட்ல விற்றா வாங்குவாங்களா அப்படின்னா, அங்கதான் காம்படிட்டர்ஸ் வந்து ரோல் பண்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹோல்சேல்ல வாங்குறாங்களா, ரீட்டைல்ல விற்கிறவங்களா, இல்ல மேனுஃபேக்சரர் விற்கிறாங்கிறத வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ அமேசான் வந்து சில ஆஃபர்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ரெகுலரா சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்திலாம் நான் டீடைல்டா நான் ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான் இந்த வீடியோஸ்ல வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ இதுதான் வந்து அமேசானுக்கு வந்து ஒரு பேசிக் டீடைல்ஸ் தான். நான் இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ். இல்ல உங்களுக்கு இன்னும் டீடைல்டா வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்ட்டா நான் உங்களுக்கு அமேசான்ல வீடியோஸ் போடுறேன். இதே மாதிரிதான் பிளிப்கார்ட்டுக்கும் இருக்கு. ஆனா பிளிப்கார்ட் என்டையர்ல அப்படியே உல்டாவா இருக்கும். அமேசானுக்கும் வந்து சரி, பிளிப்கார்ட்டுக்கும் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். அமேசான் ஆச்சும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா பிளிப்கார்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஃபார்மாலிட்டிஸ், உங்களோட பிராண்ட் அப்ரூவல் ஆகிறதுக்கு இட்ஸ் டேக் டைம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஹெர்ப்ஸ் காஸ்மெட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ், ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம், செலவே பண்ணாம ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எப்படி சப்சிடிஸ் வருது, அந்த சப்சிடிஸ் நம்மளோட பிசினஸ்குள்ள எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் கிராமத்துல இருக்கேன், நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னா அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சில சப்சிடிஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் கேட்டகரிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இனிமே இந்த சேனல்ல கண்டினியூஸா போஸ்ட் பண்றதா இருக்கேன். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். இந்த கிளாஸஸ் பத்தி, அமேசான் கிளாஸ் பத்தி உங்களுக்கு வேணும், இல்ல நான் அமேசான்ல மாஸ்டர் கிளாஸ் பத்தி எடுக்கணும் அப்படின்னா அதுக்குமே நான் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றேன். அதுல வந்து 1-to-1 இருக்கும். ஸோ நீங்க மீட்டிங் லிங்க் நாங்க அனுப்போம், மீட்டிங்ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ்ல நம்ம இதை பேசுவோம். இது ஆஃப்லைன் கோர்ஸும் இருக்கு, ஆன்லைன் கோர்ஸும் இருக்கு. இது ஃபீஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது, அஃபோர்டபுள் பிரைஸ் தான். உங்களுக்கு வெளியிலலாம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 5,000ல இருந்து 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நம்மளோடது வெறும் 3 டிஜிட்லயே இருக்கு. அந்த 3 டிஜிட் பிரைஸ் எவ்வளவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க சேனல் வெயிட் பண்ணிட்டே இருங்க. நம்ம அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமினார் கண்டக்ட் பண்றோம். அதுக்கானதை நம்ம வந்து வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன். நான் ஸோ ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதோட ப்ரீஸோட டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் டீடைல்ஸ், ஃப்ரீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். ஃப்ரீ டாக்குமெண்ட்ஸ் வெளியிலலாம் நீங்க போனீங்கன்னா அது வந்து 5,000 கிட்ட அந்த டாக்குமெண்டே இருக்கும். ஸோ நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா ரிசர்ச் பண்ணி, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி, ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் புக்கே நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எப்படி மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பொருள்லாம் வந்து ரேங்கிங் 1ல வரும், ரேங்க் 2ல வரும், ரேங்க் 3ல வரும், சேல்ஸ் எப்படி பூஸ்ட் பண்ணலாம், கேம்பெயின் எப்படி ரன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஸ்ட் பண்ண முடியும், இப்படிங்கிறது நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நான். ஸோ ஃபீஸ் பத்தி ஒரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 3 டிஜிட்ஸ்ல தான் இருக்கும் ஃபீஸஸ். நான் இப்பயே நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன்.